தொழிலுக்காக நிறைய கடனே வாங்கியிருப்பீங்க. அதிக கடன். தகுதிக்கு தகுந்தால் போல் கடன். தகுதிக்கு மீறின கடன். அதிக வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலையும் கூட தள்ளப்பட்டிருப்பீங்க. அந்த மாரி சூழ்நிலையா இருந்திருக்கும். ஏன்னா, தொழில சரிவா நடத்த முடியாது. அந்த மாரி சூழ்நிலை மிக அதிகமா போகும். ஏன்னா, அப்பா கூட உங்க வீட்ல ஃபேமிலி முதல்ல சப்போர்ட் இருக்காது. அம்மா சப்போர்ட் இருந்திருக்காது. நெறைய பிரச்சனை மட்டுமே கடந்த காலத்து தொழில் மூலியமா அனுபவிச்சிருப்பீங்க. ஏன் அப்டின்னா, நெறைய இன்வெஸ்ட் பண்ணி அதுல தொழில சரிவர நடத்த முடியிருக்காது. தொழிலுக்காக நெறைய கடன் வாங்கி நீங்க மிக சிரமப்பட்டிருப்பீங்க. இது தொழில் விடவும் முடியாம, நடத்தவும் முடியாம நெறைய பிரச்சனைகள சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கே செவ்வாய் வராரு. அது குரு பகவானும் 10லயே இருக்கிறதுனால மிக சிறந்த யோகத்த குடுக்க போறாரு. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து உங்க ராசிய பார்க்க போறாரு. அந்த தொழில்காரகன் அப்படி 10ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிய பார்க்கும்போது தொழில்ல மிக சிறந்த நபரா வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டமா இருக்க போகுது.